ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 12 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி உத்திரம். நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். சிவனடியார்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதங்களில் ஒன்று ஆணி மாதம். இந்த மாதத்தில் சிவனோட நடராஜ ரூபத்துக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 27 நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரம் சூரியனுக்குரியது. சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதமான ஆணி மாதம் உத்தராயண காலத்தோட கடைசி மாதம். ஆணி திருமஞ்சன விழா சிதம்பரத்தில் 10 நாட்கள் நடைபெறும். மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகள்லையும் உலா வரக்கூடிய அதிசயம் சிதம்பரத்தில் நடக்கும். அதனால தான் சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சன விழாவை காண்றதுக்கு பல பக்தர்கள் ஒன்று கூடுவாங்க. சிவபெருமானோட 64 மூர்த்தி வடிவங்களில் நடராஜர் ரொம்ப முக்கியமானவர். அபிஷேக பிரியரான சிவபெருமானோட மற்ற வடிவங்களுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடக்கும். சிவபெருமானோட லிங்க திருமேனி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி வைக்கிறது ரொம்ப பாவம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடல் அரசாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு சித்திரை திருவோணம், ஆணி உத்திரம், ஆவணி வளர்பிறை சதுர்த்தசி, புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி வளர்பிறை சதுர்த்தசி, இப்படி வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் மகா அபிஷேகம் நடக்கும். இந்த 6 நாட்களில் மார்கழி திருவாதிரையும் ஆணி உத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மார்கழி திருவாதிரை நடக்கக்கூடிய மகா அபிஷேகத்தை ஆருத்ரா தரிசனம்னு, ஆணி உத்திரத்தனை நடக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆணி திருமஞ்சனம்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாட்களில் மட்டும்தான் சிதம்பரம் நடராஜருக்கு அதிகாலை நேரத்தில் அபிஷேகம் செய்யப்படுமா. மற்ற நேரங்களில் மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் நடக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் நினச்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் எந்த பொருளை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் முதல் பொருள் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் வில்வ இலை. ஒரே ஒரு வில்வ இலை கிடைச்சாலும் பரவாயில்ல. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் ஒரே ஒரு வில்வ இலை போடுங்க. அடுத்ததா சிவபெருமானோட மற்றொரு அடையாளம் விபூதி, அதாவது திருநீர். திருநீரை ஒரே ஒரு சிட்டிகை கிள்ளி போட்டால் கூட போதும். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறமா ஏலக்காய், பச்சை கற்பூரம், வசம்பு, இது மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களையும் அந்த விளக்கேற்றோட எண்ணெயில் போடலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் எல்லா பொருட்களையும் போடலாம். இல்லை குறைஞ்சது ஏதாவது ஒரு பொருளை தான் என்னால் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆணி உத்திர தினத்து அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் இந்த ஒரு பொருளை போட்டு விளக்கேற்றுங்க. உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.